ஒரு விறகை பற்ற வைக்கிறதுக்கு 100 குச்சி நீங்கள் கொளுத்தி 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 வச்சாலும் அது அப்படியே எரியறதுக்கு ரொம்ப திணறும். இதுதான் நீங்கள் 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் சொல்லி பிரசங்கம் பண்ணாலும் அவன் அப்படியே அத்தனை 8வது பாயிண்ட்டை சொன்னால் நான் 9வது பாயிண்ட்டை சொல்கிறேன்டா, ஐ எம் ஃபயர் ப்ரூஃப் அப்படின்னு உட்காந்துருப்பான். இப்படி என்ன செய்யணும்? தீக்குச்சியை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்க, மொதல் பாயிண்ட்டு 2 அதெல்லாம் நிப்பாட்டிட்டு எண்ணெயை ஊற்றிடணும். கப்ப 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 கப்பன்னு ஊற்றிட்டு தீப்பெட்டியை திறந்து ஒரே குச்சி குப்புன்னு பிடிக்கும். 1 பாயிண்ட் மெசேஜில் கையை தட்டுங்க சார். ஆமென். புதிய ஏற்பாடு முழுவதும் ஒரே ஒரு செய்தி தான் பிரசங்கிக்கப்பட்டது, அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான் சொல்லப்பட்டது, அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. பேதுரு சொல்றாரு, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த குழந்தை பாலை குடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்க புதுசா பிறந்த குழந்தை மாதிரி இந்த பைபிளை அச்சா 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 அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்க பைபிள் வாசிக்கணும்? இன்று வேதம் வாசித்தீர்களா அப்படின்ற ஸ்டிக்கரே கிழிச்சு போடணுமா? சாட்சியா இருக்கணும் பிரதர், சாட்சியா இருக்கணும் பிரதர், இப்படிதானே சார் சொல்லி கொடுத்தாயே. ஆனா பைபிள் அப்படி சொல்லவே இல்லை சார். சாட்சியா இருப்படா நீ, நான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். வளருவதென்றால் என்ன, அதைத்தான் பேச விரும்புகிறேன். கிருபை பிரசங்கம் என்றால் என்ன? உன் கேரக்டரை மாத்தினா ஆசீர்வாதம் வருமல்ல, உன் கேரக்டர் மாறுறதே ஒரு ஆசீர்வாதம் தான். The more you feel the presence of the Lord, the more you will be transformed. மறுரூபம். அதான் மனிதன் செய்திகளை கேட்ட அளவிற்கு பிரசன்னத்தை உணர்ந்திருப்பான் என்றால் அவன் வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்த்து வியக்கத்தக்க மாற்றங்கள் வந்திருக்கும். எப்பெல்லாம் வசனத்தை நீங்க மிஸ் பண்ணீங்களோ அப்பெல்லாம் நீங்க கடவுளை விட்டு தூரமா இருக்கிறீங்க என்பது எந்த அளவிற்கு உண்மையோ, அதுபோல எப்பொழுதெல்லாம் பிரசன்னத்தை உங்களால் உணர முடியவில்லையோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனை மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். லிட்ரலா மிஸ் பண்ணலனாலும் உங்களுடைய லைஃப்ல மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க கடவுளுக்குள்ள இருக்கீங்களா இல்லையான்றத அந்த பிரசன்ஸை வச்சு நீங்க செக் பண்ணிக்காங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாலும், எத்தனை எவிடன்ஸ் உங்க முன்னாடி வந்து நின்னாலும், எவ்வளவு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு முன்பாக நின்றாலும், தேவ பிரசன்னம் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் உங்களுடைய அத்தனை வசனங்களையும் நீங்கள் ஒரு விசை மறுபடியும் பரிசோதனை செய்ய வேண்டும். உங்க அத்தனை எவிடன்ஸையும் நீங்கள் மறுபடியும் பரிசோதனை செய்ய வேண்டும். நம்முடைய அத்தனை முடிவுகளையும் நான் மறுபடியும் பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. The presence of the Lord is the light of the Spirit. இருட்டில் போறவனுக்கு எப்படி என்னது பேட்டரி லைட்டோ அப்படி மனிதனுக்கு அவனுடைய ஸ்பிரிட் தான் பேட்டரி லைட். ஊழியமே ஆனாலும் என் ஆவியிலே பிரசன்னத்தை உணராவிட்டால் அந்த ஊழியம் என்ன செய்ய மாட்டேன். நான் பல ஊழிய வாய்ப்புகளுக்கு நோ சொல்லும்போது அதன் அடிப்படையில் தான். சில நேரம் அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை எனக்காக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் நன்றாக தெரிகிறது. ஆனால் நான் பிரசன்னத்தை உணராத போது அதற்கு அர்த்தம்
நான் அந்த நாட்டுக்கு போகக்கூடாது, அவர் தவறான ஆள்னு அர்த்தம் கிடையாது. அங்கே நான் போவது அந்த நேரத்தில் தவறானது. அப்படின்னா யாருடைய சிறப்பான வெற்றியையோ நான் அங்கே போய் நின்று தோல்வியாக்க போகிறேன்னு அர்த்தம். அப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். மிகப்பெரிய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படலாம். பிஸ்னஸ் மேனுக்கு சொல்கிறேன், மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், சாதாரண ஒரு பிலீவருக்கு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய புள்ளி விவரங்களுக்கு முன்பாக இருந்தாலும் உங்கள் ஆவியில் அந்த பிரசன்ஸு உள்ள, ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், அதை ஃபீல் பண்ணுங்க. அது இல்லாம நீங்க புள்ளி விவரத்தின் அடிப்படையில் போனா வெறுமையாகி தான் திரும்பி வருவோம். இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லாமல் திரும்பி வருவோம். ஆனால் அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் பண்ணும்போது எல்லாம் சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய புள்ளி விவர கணக்கில் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். சரி, கர்த்தர் சொல்றாரு போவோம் அப்படின்னு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லாமலாம் வீடு காலி வந்துட்டான் சார். எங்கே இருக்கானே தெரில, அட்ரஸே கொடுக்காம போயிட்டான். அவனை தேடுன்னு நாங்கள் தேடலாம்னு நினச்சோம், ஆனால் தேட முடியல, விட்டுட்டோம். ஒரு நாள் ஒரு பகுதியில் நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் சொன்னார், அந்த வீட்டு கதவை தட்டுனாரு. ஒரே ஒரு வீட்டு கதவை தட்டினாரு. அது உயிரோடு இருக்கிறான் என் சாட்சிகள், இன்னைக்கு வரைக்கும் சாகலை. நான் சொன்னேன், அந்த வீடு கதவை தட்ட சொல்கிறாரு. நீ சொல்கிறார் ஆவியானவர் சொல்ல மண்டையில் அடிக்க போகிறேன், இது பிரச்சனையாக போகுது. அவனை தேடி ஒரு ஏரியாவுக்குள்ளே போயிருக்கோம் சார், அட்ரஸே இல்லாமல் ஒரே ஒரு வீட்டு கதவை தான் தட்டுறோம். கதவை திறந்தா உள்ளே இருக்கிறான். ஓ தேவ பிரசன்னம் ரிதம், என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், கமா ஆகாயம் கொண்டு செல்லுரே, ஆகாயம் கொண்டு செல்லுரே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவாராய் மாற்றும் ஐயா, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவாராய் மாற்றுதையா. ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி நீ தேவ சமூகத்தில் நேரம் செலவழிக்கும் போது உங்களுக்கு ஊழியமே, அதாவது இன்னைக்கு ஒரு என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் நான் ஊழியம் செய்யாமல் வந்திருக்கிறேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆஃபீஸை போட்டு ஊழியமே செய்யாமல் வந்திருக்கிறேன். மாதத்தில் ஒரு கூட்டம் நடத்திருக்கேன், 12 சின்ன சின்ன கூட்டம் மட்டும் நடத்திருக்கேன். வேறு பிரசங்கத்துக்கு ஒரு வருஷத்தில் 12 பிரசங்கம் தான் பண்ணியிருக்கிறேன். அப்போ இருக்கும்போது என்ன நடக்கும்னா, இந்த ப்ரெசன்ஸில் நீங்கள் நிறைய உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு பில்டிங்கு, இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே அப்படி இருக்கும். ஒரு இன்ஜினியருக்கு அங்கே ஒன்றுமே நடக்கலை, ஆனால் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷம் கழித்து வரும்போது அது வரைக்கும் செஞ்ச வேலை அப்படியே தெரிகிற மாதிரி அந்த ப்ரெசன்ஸ் என்ன செய்யும், உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது அல்லது வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும்போது, இந்த மாதிரி இளம் பிராயத்தில் வேலை கிடைக்காம அமர்ந்திருக்கும் போதெல்லாம் இந்த ப்ரெசன்ஸு என்னை உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் மேனாக மாற்றிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு நீங்கள் வெளியே வருவீங்க பாருங்கள், கம்ப்ளீட் மேனாக வெளியே வருவீங்க. அதனால் நீங்கள் அடுப்பின் அடியில் இருந்தாலும் நீங்கள் யாரா வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட சிறகுகளுடையவர்கள். அதனால பிரசன்ஸ் எங்க வேணாலும் நிரம்பலாம். நீங்கள் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, வசனத்தில் நிரப்பப்படுவது அல்ல, பிரசன்னத்தில் நிரப்பப்படுவது. எங்கே மேகம் இருக்கிறதோ அங்கே சப்தம் இருக்கிறது. எங்கெல்லாம் தேவன் பேசினாரோ அங்கே மேகம் வரும். அந்த மேகம் வந்த உடனே தான், இது எஃப் மேஜர் தானப்பா, அப்படி வந்த உடனே தான் மேகமே மகிமையின் மேகமே, கையத்தட்டுங்க, அதுக்குள்ள தான் வரும். They want to hear the voice of God. You must see the cloud of God. Amen. ஒரு விறக பத்த வைக்கிறதுக்கு 100 குச்சி நீங்க கொளுத்தி 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 வச்சாலும் அது அப்படியே எரியறதுக்கு ரொம்ப திணறும். இதுதான் நீங்க 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் சொல்லி பிரசங்கம் பண்ணாலும்
அவன் அப்படியே அத்தனை 8வது பாயிண்ட்டை சொன்னால் நான் 9வது பாயிண்ட்டை சொல்கிறேன்டா. ஐ எம் ஃபயர் ப்ரூஃப் அப்படின்னு உட்காந்துருப்பேன். இப்படி என்ன செய்யணும்? தீக்குச்சியை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்க. மொதல் பாயிண்ட் 2 அதெல்லாம் நிப்பாட்டிட்டு எண்ணெயை ஊற்றிடணும். கப்ப 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 கப்பன்னு ஊற்றிட்டு தீப்பெட்டியை திறந்து ஒரே குச்சி குப்புன்னு பிடிக்கும். ஒரு பாயிண்ட் மெசேஜில் கையை தட்டுங்க சார். ஆமென். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த வீட்டில் எவ்வளவு டென்சிட்டி அனாயிட்டிங் இருக்குன்னு உங்களால் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். இதற்கு மிகப்பெரிய வரம்லாம் தேவையில்ல. நீங்கள் எந்த அறையிலே ஜெபிக்கிறீர்கள் சொல்லிடலாம். ஏன்னா அங்க ஒரு தம் இருந்துகிட்டே இருக்கும். சிலர் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா வெறுமையா இருக்கும். ஏன் நாங்க ஏகப்பட்ட திட்டங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள வந்தா எங்கேயோ கிணத்துக்குள்ள வீடு கட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சில வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு பேஸ் நோட் அப்படியே உள்ள ஓடும். வேதம் சொல்லுது, அவர் மேகத்தை ரதமாக்கி, அவருக்கு எது ரதமா? மேகத்தை ரதமாக்கி காற்றை செட்டையாக்கி அப்படியே வருவாராம். அப்ப கார் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மேகத்தை உணர்ந்துட்டீங்கன்னா தலைவர் உள்ள வந்துட்டாரான்னு அர்த்தம். The presence, the density of the presence is the matter. நீங்க பெரிய பெரிய செய்தி எல்லாம் கேளுங்க. பென்னிகின் பேசுற கேளுங்க, ஜோயல் ஆஸ்டின் பேசுற கேளுங்க. சில நேரம் பென்னிகின் கொடுக்குறாரு, பிரதர் டிஜிஎஸ் தினகரன் என்ன பேசுறாரு, என்ன பேசுறாரு, நான் அவரை தாழ்த்தி சொல்ல, இது என்னன்னா வஞ்ச புகழ்ச்சி. புரிஞ்சு தான் தெரியும். அதாவது டிஜிஎஸ் என்னங்க பேசுவாரு? இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை குணமாக்குவார், இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறார். அவ்வளவுதான் மேட்ரு. கூடி நிப்பாங்க 3 லட்சம் பேர். ஓ என்ன சார் மேட்டரு? சரக்கா மேட்ரு, பிரசன்ஸ் மேட்ரு. A presence of God is the address of God. ஒரு ஊழியக்காரன் இருக்க பிரசன்ஸ் தான் முதவனுக்கு அட்ரஸ். ஊழியக்காரர் வந்துட்டாரா அப்படின்றது அந்த பிரசன்ஸ்ல தாங்க தெரியணும். என் வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க. அந்த பேதுருவை கூட அந்த ஒரு சிறைச்சாலை இருந்தபோது ஒரு தேவதூதன் அங்கே வந்து நின்றான். நின்ற உடனே வெளிச்சம் பிரகாசித்தது. பிரசன்ஸ். நீங்க ரொம்ப அப்படியே போட்டு மூளையிலே வாழாது. இங்க வாழ்ந்தாலே மூளைக்கு போயிருவீங்க. எல்லாம் சொல்லுங்க, மூளையில் வாழ்ந்தால் மூளைக்கு போவோம். ஆமென். ஆவியிலே வாழ்ந்தால் ஆமென் ஆகாயத்தில் இருப்போமா? கவிபாடம். So the presence அதையே ஃபாலோ பண்ணுங்க, அதையே ஃபாலோ பண்ணுங்க. இந்த பாருங்க சார், நீங்க வசனத்தை பார்க்கும்போது வசனம் தெரியும், ஆனா பிரசன்ஸ்குள்ள வந்தா வசனத்தோட அர்த்தம் தெரியும். அதாங்க மேட்ரு. எழுதியது எல்லா மதத்துக்கும் நம்ம மத புத்தகத்துக்கு என்ன வித்தியாசம்? எத்தனையோ மதத்தின் புத்தகங்கள் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய மதத்தின் புத்தகம் தான் இருக்கிறது. ஆனால் நமக்கு மட்டும் அதை எழுதியவரும் இருக்கிறார் கூட. எழுதியவரை விட்டு நான் எப்படி எழுதப்பட்டதை வாசிக்க முடியும்? So can be connected with him. Shabara word is important இல்ல நான் சொல்லல. ஆனா presence ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிறாள். ஞானம் வேணும்னாலே உணர்வு இருக்கணும். அந்த presence தான் ஞானத்தை அள்ளி கொட்டுமா அப்படியே. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:11 ஒரு புதிய விஷயத்தை இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, பரிசுத்தாவின் உதவி செய்வாராக. ஆமென், 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 ஆமென். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை, அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா அப்படின்னா அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, பவுல் சொன்னதெல்லாம் உண்மைதானா என்று
இன்னைக்கே பவுல் சொல்ற மாதிரி தான் பைபிள் எழுதியிருக்கா அப்படின்னா பாருங்க, இன்னைக்கு நம்ம செய்தி கேட்குறப்ப அப்படித்தானே தோணுது. அப்போ நம்ம கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. எப்படி இருக்கு? இங்கிலீஷ் இருக்கா? அதாவது they examined every day to see if what Paul said was true. உண்மைக்கே பவுல் சொன்னது உண்மைதானான்னு அவங்க வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். என்னது? எல்லா பாவத்துக்கும் பலிய செலுத்திட்டாரா? என்னது? நம்முடைய பாவங்களுக்கு நீ தண்டனை இல்லையா? என்னது? பரலோகத்துக்கு நம்ம கன்ஃபார்மா போறோமா? என்னையா சொல்ற அந்த பவுல்? காரியம் இப்படிதான் இருக்குதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்தார்கள். கையை தட்டுங்க. ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க உட்கார்ந்து ஜஸ்டின் பிரதர் பேசுறாரு, இங்க உட்கார்ந்து இந்த பிரதர் பேசுறாரு என்பதின் அடிப்படை நீங்கள் விசுவாசிக்கும் போது நான் சந்தோஷப்படுகிறேன். என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க என்ன பண்ண? எக்ஸாமின் பண்ணணுமா? பிரசங்கம் பண்ணாரே நேத்து, அது சரிதானா? பைபிள் இப்படி இருக்குதா? உண்மைக்கே கன்ஃபார்மா நாம் பரலோகத்துக்கு போகணும் இருக்குதா? ஒரே பலியினாலே நாம் பூரணமாக்கப்பட்டது உண்மைதானா என்று வேத வாக்கியங்களை அனுதினமும் ஆராய்ந்தார்கள். ஆராய ஆராய என்னவாயிட்டாங்கன்னா, வாவ், பவுல் சொன்னது கன்ஃபார்மா உண்மைடா. உண்மைக்கேங்க முதலாக நான் கிருபையின் செய்தியை ஆவியில தேவன் பேசிய போது, அடுத்து ஒரு மனிதன் எடுத்து கேட்ட போது உடனடியாக வேத வாக்கியத்தை ஆராய ஆரம்பித்தேன். 3 வருடங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். யாரோ ஒருத்தன் இல்லை யாரோ ஒருவர் உன் பாவத்துக்கு எல்லா கிரயத்தை தேவன் செலுத்திட்டாரு சொல்றான்றக்காக நான் 25 வருஷம் பண்ண பிரசங்கத்தை என்ன செய்ய முடியாது? விட முடியாது. நான் ஒரு பிரசங்கி. ஆகவே வேதம் எனக்கு உண்மை சொல்ல வேண்டும் என்று உட்கார்ந்து ஒரு வாரம் முழுவதும் புதிய ஏற்பாடு முழுவதையும் படிக்க ஆரம்பித்தேன். காரியம் இப்படித்தான் இருக்குதா? அது உண்மைதானா அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சா, ரோமர்ல இருந்து 1 யோவான் 2 3 யோவான் வரைக்கும் 3 நாள் 4 நாள் உட்காந்து வாசித்தா அப்பதான் தெரியுது, இது ஒண்ணுதான்டா செய்தி. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிப்பதே முழு அப்போஸ்தலரின் வேலையாயிருந்தது. புதிய ஏற்பாடு முழுவதும் ஒரே ஒரு செய்தி தான் பிரசங்கிக்கப்பட்டது, அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான் சொல்லப்பட்டது, அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. பழைய ஏற்பாடு முன்பாக காட்டுகிறது, புதிய ஏற்பாடு முடிந்ததை காட்டுகிறது. பழைய ஏற்பாடு முடிக்க போகிறதை காட்டுகிறது. ரெண்டும் ஒரு பக்கம் கை நீட்டுது. அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஏசாயா பேசுனது சிலுவைதான், எரேமியா பேசுனது சிலுவைதான், இயேசுநாதர் பேசுனது சிலுவைதான், பவுல் பேசுனது சிலுவைதான், வெளிப்படுத்தல் வரைக்கும் பேசுனது சிலுவைதான். ஆதியாகமம் வெளிப்படுத்தல் வரைக்கும் அத்தனையும் சிலுவைகள் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி காட்டுகிறது. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அனுதினமும் ஆராய்ந்தார்கள். என் அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஐயா சொன்னாரு, மிஷினரிமார் சொன்னாரு, அல்லது ஒரு சவுத் இந்தியாவில் ஒருத்தர் டிஷர்ட்டை போட்டு பேசினாரு, இல்லை ஒருத்தர் அங்கியை போட்டு பேசினாரு, அல்லது ஒருத்தர் கோட்டை மாட்டிட்டு பேசினாரு. எதை வேணாலும் மாட்டிட்டு பேசணும். ஒன்னே ஒண்ணுக்கு யாரா இருந்தாலும் ஹேண்ட்ஸ்அப் சொல்லணும். துப்பாக்கியை காட்டிட்டா ஹைகோர்ட் ஜட்ஜினாலும் கையை தூக்கி தான் ஆகணும். அப்ப வேர்ட் ஆஃப் காட் சொல்லிருச்சுன்னா யாரா இருந்தாலும் ஹேண்ட்ஸ்அப். ஆமென். ஹேண்ட்ஸ்அப்னா ஆஃப் ஆயிடணும். ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு கிருபையை பத்தி. அப்ப அவர்கிட்ட சொல்றேன், நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், ஆனா நம்ம சாட்சியா இருக்கணும்ல, சாட்சியா இருக்கணும்ல. அப்ப வாழ்க்கையை கரெக்ட் பண்றது தானே முக்கியம். அவர் கேட்டார், சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுதா, சாட்சியாய் இருப்பீர்கள் என்று பைபிள் சொல்லுதான்னாரு. ஒரு செகண்ட்ல நாடி நரம்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? அசைஞ்சிருச்சு. சாட்சியா இருக்கணும் பிரதர், சாட்சியா இருக்கணும் பிரதர், இப்படி தானே சார் சொல்லி கொடுத்தாயே. ஆனா பைபிள் அப்படி சொல்லவே இல்லை சார். சாட்சியா இருப்படா நீ, நான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். அப்படின்னா இருக்கணும் நான் கட்டளை, இருப்பேன்னு ஆசீர்வாதம். நல்லா பாருங்க, இருப்பீர்கள் இருக்கா, இருக்கணும் இருக்கா, நல்லா அதோட ஹேண்ட்ஸ்அப். ஹேண்ட்ஸ்அப். இன்னைக்கு உயிர் போக கத்துற ஆளுகளை ஒன்று சொல்றேன், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
ஆராய்ந்து பாருங்கள், கேள்வி கணைகளை தொடுங்கள். அதுதானே நான் சொல்றேன். உனக்கு என்ன கேள்வியோ அது என்ன செய், கேள்வி. அவங்க பாருங்க ரொம்ப தெளிவானவங்க இந்த பெரேயா பட்டணம் தானே. நாள்தோறும் பைபிள் வாசிதான். யாரை விட? தெசலோனிக்கையில இருந்து 2 பேரும் கிரேஸ்ல இருக்கிறாங்க. அப்ப பைபிளை டெய்லி என்ன செய்யணும்? வாசிக்கணுமா? வாசிக்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த நேரம் தான் இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கிறதுக்கு சரியான நேரம் நான் நினைக்கிறேன். நீங்கள் வளரும்படி. நீங்கள் வளரும்படி. யாரெல்லாம் வளரணும்னு விரும்புறீங்க? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சின்னு ஒண்ணு சத்தமா சொல்லுங்க இருக்கு சார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பார்த்த சில கிறிஸ்தவர்கள் வந்து வளராமே இருக்காங்க பாருங்க. 20 வருஷமா அதே பிராண்டு சுருட்டை தான் இன்னும் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நிறுத்திட்டேன்னு சொன்னா வேற பிராண்டுக்கு தான் போயிருக்காங்க. ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. அதே பழைய லூனா, அதே பழைய இது. சரி, ஃபினான்சியல் இல்லை, ஆவிக்குரிய வரமா அதே தான், எல்லாமே அதே லெவல்ல இருக்கு. ஏன்னா வளர்ச்சி. ஆனா பைபிள் சொல்லு நீங்கள் வளரும்படி. ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி நான் பேச விரும்புகிறேன். The growth in your spiritual life. ஆமீன். அது ஒரு அழகான வளர்ச்சி. நீங்கள் வளரும்படி. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. ஆமா, இதான் ரைட் டைம். புதுசா பிறந்த குழந்தை எப்படி இருக்குன்னு எனக்கு இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆமா தெரியுது. அதனால இந்த வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆமா, பிறந்தப்போ செய்தி வந்துருச்சு நமக்கு. இனி இப்ப வளர வளர அடுத்தடுத்த செய்தி வந்து புதிதாய் பிறந்த குழந்தை. குழந்தை நீங்க சொல்லல பைபிள். குழந்தை வேற, புதுசா பிறந்த குழந்தை வேற. குழந்தைன்னா 1 வயசு 2 வயசு 8 மாசம் 6 மாசம் இது எல்லாமே குழந்தை. ஆனா முந்தா நேத்து பிறந்துச்சு பாருங்க, நேத்து பிறந்துச்சு பாருங்க, அது புதுசா பிறந்த குழந்தை. இந்த புதுசா பிறந்த குழந்தை என்ன செய்யுமா ஆசைங்க? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாயிருங்கள். இந்த வசனத்தை படிச்சப்ப பைபிள் வசனத்துல நீங்க எப்படி வாஞ்சையா இருக்கணும்னா, குழந்தை மாதிரி, குழந்தை பாலுக்கு வாஞ்சையா இருக்குல்ல, அப்படி இல்ல. புதுசா பிறந்த குழந்தை எத்தனை தடவை பால் குடிக்கும் சொல்லுங்க? குறைந்தபட்சம் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அதுக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பேதுரு சொல்றாரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த குழந்தை பாலை குடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்க புதுசா பிறந்த குழந்தை மாதிரி இந்த பைபிளை அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்க பைபிள் வாசிக்கணும்? இன்று வேதம் வாசித்தீர்களா அப்படின்ற ஸ்டிக்கரே கிழிச்சு போடணுமா? இன்று வேதம் வாசித்தீர்களா ஏதோ ஒரு தடவை காலையில பல்லு விளக்குற மாதிரி ஒரு தடவை செய்யறதுதான் பல்லு விளக்குனியான்னு கேட்கலாம். பல்லு விளக்குனியா, குளிச்சியா அப்படின்னா ஒரு தடவை சரி. வேதம் வாசித்தேன் ஒரு தடவை. வேதம் வாசிக்கிற அப்படி கேட்கவே. ஏன்னா வேதம் வாசித்துக்கிட்டு இருக்கிறியா அப்படிதான் கேட்கணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அப்போ ஒரு பைபிள் உங்க கூடவே 2 மாசம் இப்படி செஞ்சு பாருங்க. 3வது மாசம் உங்க திங்கிங்கு, உங்க ஸ்பீக்கிங்கு, உங்க லைஃப் ஸ்டாண்டர்டு, உங்களுடைய மிராக்கிள், ஹீலிங், எவ்ரிதிங் will be in another standard. You will be another man. நீங்கள் வேறு மனுஷன் ஆவீர்கள். பிரதர் கென்னத் ஹேகின் சொல்லுகிறார், ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு முறை புதிய ஏற்பாடை முடிச்சிருவாராம். ஒரு வருஷத்திற்கு 53 முறை புதிய ஏற்பாட்டை படிப்பாராம். அச்சா, தட்டுங்க சார். இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் தரிசனமான போது பலமுறை தரிசனமாக இருக்கிறார். அதுல ஒரு முறை அதுல வந்து ஓப்பன் விஷன் சொல்றாரு. ஓப்பன் விஷன்னா நீங்க தொட்டே பார்க்கலாம் அவரை. சில விஷயம் வந்து நீ ட்ரீம்ல பார்க்கலாம், ஒரு மாதிரி இதுல பார்க்கலாம், கண்ணை மூடுனா தெரியும். இது வந்து முன்னாடி வந்து அப்படி சேர்ல உட்காருவார். உட்காரும்போது அந்த சேர் சாயும் போது அந்த சவுண்ட் வரும், அதெல்லாம் வருமா. தட் இஸ் வாட் ஓப்பன் விஷன். அப்படி சில முறை அவருக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வந்தபோது தான் ஒரு முறை அவர் சொன்னாராம், தீர்க்க தரிசன ஊழியத்தை பற்றி பேசுறாங்க. ஹவு டு பி லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடி அவர் பேசினது சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்து சொன்னாராம்,
பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசன ஊழியம் என்று இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் அதற்கென்று தனிப்பட்ட ஊழியங்கள் என்று கிடையாது. ஆனால் தீர்க்கதரிசன வரம் வேலை செய்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொருவனுக்குள்ளும் இந்த தீர்க்கதரிசன வரம் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி அழகா பேசுறாராம். அப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது இயேசுநாதர் கேட்கிறாராம், இதுக்கு எந்த ஒரு காரியமும் 2-3 சாட்சிகளினாலே நிலைவரப்படும் இருக்கு. எந்த காரியமே இப்ப நீங்க சொன்னதுக்கு 2 வசனம் காட்டுங்கன்னாராம். அவர் சொல்றாரு, இயேசுநாதரே நான் வசனம் கேட்டேன்றாரு. சார் இயேசுநாதர் முன்னாடி வந்து பேசுறாரு, சார் வசனம் சொல்லுங்க சார் நாராம். இயேசுநாதர் சிரிச்சுட்டு எழுதி கேட ரெஃபரன்ஸ் நாராம். திருநெல்வேலிக்கே நான் மாதிரி சொல்றாரு, வசனமாட்டே நான் தாண்டா வசனம் கொடுக்குறான், இங்க பாரு அங்க பாரு அங்க பாரு பார்த்துட்டு ஹேகி அதோட ஆஃபான். என் அன்புக்குரியவர்களே, அவர் சொல்றாரு, வசனத்துக்கு நான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன். புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஒரு புதிய ஏற்பாடு போய் வாங்குங்க. ஆமேன். வாங்கிட்டு கையிலே வச்சுக்காங்க. நான் இளம் பிராயத்தில் நான் பள்ளிக்கு செல்லும்போது, நான் ரட்சிக்கப்பட்ட பூசில் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்களும் கூட நான் ஸ்கூலில் படிக்கும்போது பைபிளை கையிலே கொண்டு போய் புதிய ஏற்பாடு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த புதிய ஏற்பாடை வந்து நம்ம கையில் வச்சுருந்தோம்னா பசங்கள்லாம் கேள்வி பண்ணுறாங்க. ஒன்று என்ன செய்ய ஆரம்பித்தேன், ஆனால் படிக்கணும்னு எனக்கு ஒரு வாஞ்ச, அந்த குழந்தை மாதிரி அந்த பாலில் இருக்கிறது. என்ன செய்வேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாக என்ன செய்வேன், கிழிச்சு பையில் வச்சுக்குவேன். இன்னைக்கு இந்த பக்கம் போகும்போது ஃபுல்லாக வாசித்துக்கிட்டே போவேன். திரும்ப திரும்ப வாசிப்பேன், திரும்ப வாசிப்பேன், திரும்ப வாசிப்பேன். அடுத்த நாள் அடுத்த பக்கம், பைபிளே கிழிச்சிட்டீங்களா அப்படின்றீங்களா? பைபிளை கிழிக்கிறது தப்பே இல்லை, ஆனால் புதுசாக வச்சிருக்க பார், அதுதான் தப்பு. உங்கள் பைபிள் பழசாக பழசாக நீங்க புதுசாயிட்டே இருப்பீங்களா? ஆனா இங்க என்ன செய்யறாய், போதகர் வந்தவன பைபிளை தர பைபிளை தரன்றாய், தேடி கடைசியில் எடுத்துற உள்ள இருந்து ஒரு பேனா விழுது. அவன் சொல்ல, இந்த பேனா 1.5 வருஷமா தேடிட்டு இருக்கேன். ஒரு அம்மா பையன் வந்து காசு எங்க வச்சாலும் எடுத்துறான். எங்க வச்சாலும் சிலர் இருக்காங்க, சார் நீ என்ன பாஸ்வேர்டை போட்டாலும் அப்படியே அப்படியே பார்த்து பாஸ்வேர்டை போட்டுருவாங்க. ஆமாம், வெயிலில் வச்சு பார்த்துருவாங்க, கைரகையை வச்சு பார்ப்பாங்க, கைரகை நிபுணராக இருப்பாங்க. அவன் ரொம்ப சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் என்ன 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 பேட்டர்னை போடுறீங்கன்றது. அந்த மாதிரி சிலர் வந்து படுகுடப்பா வந்தியடப்பா எங்கெங்கேயோ அந்த அம்மா ரூபாய் வச்சிருக்கு. இவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், எடுத்துக்கிட்டே இருக்கான். கடைசியில் எங்கடா அவன் பார்க்கவே மாட்டான்னு பார்த்து பைபிளில் போய் வச்சிருச்சு. ஆனால் அந்த அம்மா பைபிளில் வச்ச காசு தொலையவே இல்லையா, ஏன்னா அந்த பக்கம் போகிறதே இல்லை. இது எல்லாமே 1980 ஜோக்கு. அந்த காலத்து எழுப்புதல் பிரசங்க வருவாங்க சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, பைபிள் வசனம்ன்றது காலையில வாசிக்கிற ஒரு விஷயம் இல்லை. இந்த குழந்தை திரும்ப திரும்ப அந்த பாலுக்கு அழுது அது வயிறு நிரம்பின உடனே கொஞ்ச நேரம் என்ன செய்யுது, தூங்குது. திரும்ப எந்திரிச்ச உடனே என்னதான் செய்யுது, இப்படி போனுங்க. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்கள் 10 அதிகாரம் வாசிக்கின்ற 2 வசனம் 3 வசனம் டக்குன்னு அப்படி ஓரமாக பரட்டுங்க பாருங்க. இதில் விட்டோம் 16, 18, 19. நீங்கள் போங்களேன், நான் சொல்கிறேங்க, யூ வில் பி இன் another ஸ்டாண்டர்ட். இல்லை, நான் முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம், புதிதாய் பிறந்த குழந்தைய பார்த்தேன், உடனே முடிவு எடுத்துட்டேன். இனி பைபிளை ஒரு நாளைக்கு ஒரு 12 தடவை வாசிக்கின்றான். நைட்டெல்லாம் எந்திரிச்சு 2 என் அன்புக்குரியவர்களே, இப்படி நடக்கும்போது நாம் வளருகிறோமா? வளருவதென்றால் என்ன, அதைத்தான் பேச விரும்புகிறேன். வளருவதென்றால் என்ன, இதைத்தான் தெசலோனிக்கேல பார்க்குறோம். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 பார்க்குறோம். 17 பார்க்குறோம். பெரோயா பட்டணத்தார், அடுத்து தெசலோனிக்க பட்டணத்தார். 2 பட்டணத்தாரும் எதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க, கிரேஸு கீழே தான் இருக்கிறாங்க. அதான் நான் பேச போறேன். 2 வகையான கிருபைக்கு கீழானவர்கள். பெரோயா பட்டணத்தாரும் கிருபைக்கு கீழாக இருந்தார்கள், தெசலோனிக்க பட்டணத்தாரும் கிருபைக்கு கீழாக இருந்தார்கள். ஆனால் தெசலோனிக்கையில் இருந்த கிருபையில் இருந்த ஜனங்களை விட பெரோயா பட்டணத்தில் இருந்த கிருபைக்கு கீழ் இருந்தவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கைத்தட்டுங்க அவருக்கு. ஆமென். வளர்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்னன்னா, நற்குணசாலிகளாய் இருப்பது. கிரேஸ் கனெக்டட் வித் கேரக்டர்ஸ். ஆமென். கேரக்டர் மோல்டிங் அப்படின்னு ஒன்று இது வரைக்கும் நம்ம எடுக்கல.
ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், உன் ஜனங்களுக்கு கேரக்டரை பற்றி எடு, கேரக்டரை பற்றி பேசு, அவனுடைய கேரக்டர் மோல்டிங்கை பற்றி பேசு, அவனை ஒரு முழு மனுஷனாக மாற்று. பொது இடத்துல எப்படி இருக்கணும், மனதில் என்ன நினைக்கணும், எப்படி சிந்திக்கணும், எவ்வளவு நேர்மையாக இருக்கணும், வேலை செலுத்தல் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் கிருபை கோட்டை விடுதுன்னு எவனோ பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கிருபை இதெல்லாம் கோட்டை விடவே விடாது. அது எப்போ இந்த வேலையை சரியாக செய்யணுமோ அப்போ அந்த வேலையை சரியாக அது செய்யும். ஒரு பாத்திரத்தை விளக்குறவன் முதலாவது எங்க வளர்க்குறான்? உள்ள வளர்க்குறான். ஆனா பரிசேயர்கள் எங்க வளர்க்குனாங்க? வெளியே வளர்க்குனாங்க. ஆனா கிருபை எங்க வளர்க்குது? உள்ள வளர்க்குது. இது வரைக்கும் உங்க செயல்களை பத்தியே எடுத்தோடனே கிருபை பேசவே பேசாது. கிருபை என்னமா பேசும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டில நீ நீதிமான், நீ நீதிமான், கர்த்தருக்குள்ள நீ பூரணமா இருக்கிற அப்படின்னா உள்ள விளக்கிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். என்னைக்கு கேரக்டர் ஸ்டடின்னு வராரோ உள்ள விளக்கிட்டு இப்போ வெளியே வராரு அப்படின்னு அர்த்தம். நாங்கள் எல்லாம் சரியாக தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆவியானவர் எல்லாத்தையும் சரியாக தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் 9 மாதத்தில் பிள்ளை வேணும்னா என்ன செய்யறது? 6 மாதத்தில் பிள்ளை வேணும்னா என்ன செய்யறது? பிள்ளைன்னா 10 மாதம் கழிச்சு தான் வரும். அப்போ ஆவியானவர் இயேசு சொன்னார், பரிசேயரை பார்த்து என்ன சொன்னார்? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமா, மாயக்காரராகிய வேத பாரகரே, இங்கே பாருங்க, யாரெல்லாம் எப்போ பார்த்தாலும் கேரக்டரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அல்லது வெளிப்புறத்தை பேசுகிறாங்களோ அவங்கள பார்த்து என்ன சொல்கிறார் கர்த்தர்? நீ சிகரெட் குடிக்கிறாயா, நீ பீடி குடிக்கிறாயா, இப்படிலாம் பேசுகிறவனே நீங்கள் பெரிய ஆள் நினைக்கிறீங்க. ஆனால் ஏசுனார் சார், மாயக்காரனே. என்ன சார் அது? மாயக்காரராய் வேத பாரகரே, பரிசேயரே. ஏன் அப்படி சொன்னார்னா, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, போஜனபான பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். எப்ப பார்த்தாலும் வெளிப்புறத்தையே கழுவி எடுத்துக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய செயல்களையே மாற்றிக் கொண்டிருக்கும் பிரசங்கம் இருக்கும் என்றால் அவர்கள் வெளிப்புறத்தையே கழுவி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அடுத்து உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. என்ன அர்த்தம்னா, பாவம் செய்யாதன்னு சொல்லிட்டாங்க, விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லிட்டாங்க, வெளியே இருக்க செயல்கள் எல்லாம் மாத்திட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்கு. மனசுக்குள்ள என்ன இருக்கு? விபச்சாரம் இருக்கு. மனசுக்குள்ள என்ன இருக்கு? வஞ்சகம் இருக்கு. மனசுக்குள்ள என்ன இருக்கு? வன்மம் இருக்கு, கோபம் இருக்கு, கசப்பு இருக்கு, வைராக்கியம் இருக்கு. ஆனா சிகரெட் குடிக்க மாட்டாரு, பொடி போட மாட்டாரு. அதே மாதிரி அந்த அம்மா கோயிலுக்கு போற தவற மாட்டாங்க, ரீபா ராபா காபா காபா தான். ஆனா உள்ள எல்லாம் பாவா பாவாவா என்ன செய்யுது இருக்கு. அப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, வெளிப்புறம் முக்கியம் இல்லையா? முதலாவது உட்புறம். வெளிப்புறம் தேவையில்லைன்னு அவர் சொல்லல. வெளிப்புற மாற்றத்தை 2வது வை, உட்புற மாற்றத்தை 1வது வை. அவர் சொல்றாரு, அழகா வாசிங்க. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை 1வது சுத்தமாக்கு. வெளிப்புறம் சுத்தமாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமா? அழகா சொல்றார், உட்புறத்தை நீ சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்க வெளிப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவுதான். ஆனா நீங்க வெளிப்புறத்தை சுத்தப்படுத்த உள்ள இருக்கிறது திரும்ப திரும்ப வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க என்னங்க எபேசியர் 1, 2, 3, 4 இதே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான்கள் உன்னதங்கள் அவரோடு உட்கார்ந்துருக்கு, இதெல்லாம் பேசுறாரு. ஆனா 5, 6 என்ன இருக்கு தெரியுமா? பிள்ளைகளே உங்கள் பெற்றோர் கீழ்ப்படியுங்கள், புருஷரே மனைவியிலே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அம்புட்டு கீழ்ப்படுதலை பற்றி, ஒழுங்கா இருக்கிற பத்தி, டிசிப்ளினை பத்தி பேசுறாரு. வெறும் கிரேஸை பத்தி பேசல, எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா நான் சொன்னேன், ஓகே, அவர் இதை பற்றி வெளிப்புறத்தை பற்றி பேசியிருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. என்னுடைய கேள்வி, 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்படிதலை பேசிட்டு 3, 4, 5, 6 கிரேஸை பேசுகிறாரா, இல்லை கிருபையை 1, 2, 3, 4 பேசிட்டு 5, 6 என்ன பேசுகிறாரு? அப்படின்னா பவுல் என்ன செஞ்சு எதுக்கு ஃபஸ்ட்டு பேசியிருக்கிறாரு? உட்புறம். 1, 2, 3, 4 அதிகாரத்துலேயும் உட்புறத்தை சுத்தப்படுத்துறாரு. சுத்தப்படுத்தின உடனே வெளிப்புறம் என்ன ஆகுது? தானா சுத்தமாகுது. அப்படி தட்டிட்டு போறாரு, கீழ்படிஞ்சிருப்பா அப்படின்னு. அவன் சரிங்க சார்ட்டு போயிட்டான். நீ இந்த கீழ்படுதலுக்கெல்லாம் போட்டு வாருன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா அவன் அசால்ட்ட சொல்லிட்டு போறாரு, சார் கிருபை உள்ளே வராமல்
நீங்கள் வெளியே மாற்றங்களை கொண்டு வர நினைப்பது பச்சை தண்ணியில் முட்டையை வேக வைக்கிற மாதிரி, அது வேகவே வேகாது. ஆனா கிருபைக்குள்ள வந்தவன்ட்ட ஒரு கீழ்ப்படியை சொல்லி ஒரு வசனத்தை சொல்றது கொதிக்கிற தண்ணியில முட்டையை போடுற மாதிரி. கீழ்ப்படிப்பா அப்படின்னு கிருபையில் இருக்க ஒரு வசனத்தை சொல்லிட்டீங்கன்னா உடனே அது அவிஞ்சிரும், உடனே அவன் கீழ்ப்படிஞ்சிருவான். ஏன்னா உட்புறம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உட்புறம் சுத்தமாக்கப்படுவது ரொம்ப நல்லது, அதை நம்ம பேசுறோம். ஆனா இயேசு அதோடு விடவில்லை. அதான் இங்க பேச வரேன். வெளிப்புறமும் சுத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது உட்புறத்திலிருந்து துவங்கி கிருபைக்குள் இருக்கிறவர்கள் பற்றி பைபிள் சொல்லுது, வெளிப்புறமும் சுத்தமாகுமா. ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், நான் கேரக்டர்ஸை பத்தி பேச போறேன். ஏன் கேரக்டர் மோல்டிங்கிறது முக்கியமானது. ஒன்று சொல்லவா, மற்றவங்க கேரக்டர் மோல்டிங் பேசுறதுக்கும் ஒரு கிருபை பிரசங்கி கேரக்டரை சேஞ்ச் பண்ணி பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கேரக்டர் எல்லாம் மாற்றினா உனக்கு பிளெஸ்ஸிங் வரும் அப்படி பேசுவாங்க. நல்லா கேளுங்க, இப்போ நான் சொல்கிறது திரும்ப கேளுங்க. இந்த கேரக்டர் எல்லாம் மாற்றினா உனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும் என்றால் அது நியாயப்பிரமாண பிரசங்கம். கிருபை பிரசங்கம் என்றால் என்ன? உன் கேரக்டரை மாற்றினா ஆசீர்வாதம் வருமல்ல, உன் கேரக்டர் மாறுறதே ஒரு ஆசீர்வாதம் தான், மறந்து விடவே கூடாது. ஆமா, சேஞ்சிங் த கேரக்டர், டிரான்ஸ்ஃபார்மிங் த கேரக்டர்ஸ் itself is a blessing. எப்படி ஐஸ்வர்யம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமோ, வரங்கள் எனக்கு ஒரு ஆசீர்வாதமோ, எல்லாம் ஓசியா அப்படி வருதோ, அப்படி கேரக்டர் சேஞ்சிங் எனக்கு ஓசியா வருது, தேவன்கிட்ட இருந்து வருது. ஐஸ்வர்யத்தை பேசும்போது தானே நீங்க ஐஸ்வர்யவானா மாறுறீங்க. அப்படிதான் கேரக்டர்ஸை பேசும்போது நீங்க கேரக்டர் சேஞ்சிங்குள்ள வந்துருவீங்க. அது ஒரு விஷயமே கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பைபிள் ரெண்டு பேரும் டிஃபரன்ஷியேட் பண்ணுது. தெசலோனிக்கேயில் இருந்தவன் நீதிமானாத்தான் இருந்தான், நல்லா கவனிங்க. ஆனா பெரேயால இருந்தவன் நற்குணசாலியா இருந்தான். கையை தட்டுங்க. திரும்ப சொல்றேன், தெசலோனிக்கேயில் இருந்தவன் நீதிமானா இருந்தான், பெரேயால இருந்தவன் நீதிமானாவும் இருந்தான், நற்குணசாலியாவும் இருந்தான். அதனால பைபிள் என்ன சொல்லுது, அவனை விட இவன் நல்லா இருக்கிறான். அதுதான் ஆங்கிலத்தில் இருக்கு. எப்படி இருந்தான் அவங்க, அந்த வசனம் அழகா இருக்கு. என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால், they were of more noble characters than these in Thessalonica. more noble characters. அவனை விட இந்த நோபல் கேரக்டர்ஸ்னு என்ன சொல்லுவாங்க, இந்த கிளாசிக் கேரக்டர், அதாவது கண்ணியம், கடமை கண்ணியம், அந்த கண்ணியம்ன்றாங்க பார்த்தீங்களா, அந்த கண்ணியம், அந்த நடத்தை, அந்த நற்குணம், நற்குணசாலி, பொய் பேசாமல் இருப்பது, உண்மையாக இருப்பது, காரியங்களை சிறப்பாய் செய்வது, புரட்டி பேசாமல் இருப்பது, நேர்மையாய் வாழ்வது, இதெல்லாம் நற்குணம். இதெல்லாம் என்னன்னா இப்போ வெளிப்புற சுத்தமாகுதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த தெசலோனிக்கேயில் இருந்தவன் நீதிமானா இருந்தான், ஆனால் பெரேயால இருந்தவன் நீதிமானாவும் இருந்தான், நற்குணசாலியாகவும் இருந்தான். அப்ப நற்குணசாலி என்பது வளர்ந்த கிறிஸ்தவனுக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. நற்குணம் என்பதுதான் ஒரு கிறிஸ்தவன் வளர்ந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம். வரங்கள் வளர்ச்சியின் அடையாளம் அல்ல. வரங்கள் வளர்ச்சியின் அடையாளம் அல்ல. வரங்கள் வளர்ச்சியின் அடையாளம் அல்ல, குணங்களே வளர்ச்சியின் அடையாளம். ஆமென், 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 ஆமென். வரங்கள் வளர்ச்சியின் அடையாளம் அல்ல, குணங்களே வளர்ச்சியின் அடையாளம். 13 வயதிலே யோசேப்புக்கு வரம் வேலை செய்ய ஆரம்பித்தது. 13 வயசுல கனவு பார்த்துட்டான். 13 வயசுல எல்லாம் நடந்துருச்சு. ஆனாலும் அவன் வளராத கிறிஸ்தவன் தான், வளராத யூதன் தான், ஆவிக்குரியவன் தான். ஆனா எப்பவே வளர்ந்தவன் தெரியுமா, தன் சகோதரர்கள் இவ்வளவு செய்த பின்பும் அவர்களை அங்கீகரித்து, நான் தேவனா, எல்லாவற்றையும் தேவன் அல்லவா நன்மையாய் முடிய பண்ணினார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனாலும் தேவனோ அதை நன்மையாய் மாற்றினார் என்று யோசேப்பு சொன்ன போதுதான் அவன் வளர்ந்த கிறிஸ்தவனாயிருந்தான்.
13 வயதிலே வரங்கள் வேலை செய்தது. ஆனால் 40 வயதில் தான் பொறுமை வேலை செய்தது. பொறுமை அவனை பூரண மனுஷனாக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்காங்க சார். இந்த பைபிளை படிக்க படிக்க என்ன நடக்குதுன்னா, கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாயிருங்கள். அப்படி நீங்க வாஞ்சியா இருக்கும்போது அதை படிக்க படிக்க உன் கேரக்டர் மாறும். அது ஒரு வசனம் ரொம்ப தொட்டுச்சு. எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். இந்த எல்லோரையும் போது உனக்கு துரோகம் பண்ணவன், உன் பேரை கெடுத்தவன், உன்னை துச்சமா நினைச்சு பேசினவன், உன்னை மட்டமா பேசினவன், உன்னை தூஷிச்சவன், யாரை பார்த்தாலும் எழுந்து நின்று அவனை கனம் பண்ணும்படி. ஆச்சா ஆச்சா. எல்லோரையும், எவ்வளவு பெரிய வார்த்தை. எல்லோரையும் அம்மா நினைக்கிறோம், அப்பா நினைக்கிறோம், கணவனை நினைக்கிறோம், பிள்ளைகள் அல்லது அதிகாரியை நினைக்கிறோம். எல்லோரையும் என்றால் எதிரிகள் அங்கே வருகிறார்கள், உங்களை தூஷித்தவர்கள் அங்கே வருகிறார்கள், உங்களை துச்சமாய் நினைத்து உட்கார்ந்து சிரிச்சு பேசுறவங்க வரான். ஆனா அவன் கூட உன் வீட்டுக்கு விசிட் பண்ணான், அவன் கூட உன்னை பார்க்க வந்தா நீ எழுந்து நின்று அவனை வரவேற்க வேண்டும். வாங்க சார் உட்காருங்க. எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வரும்போது இது எப்ப தெரியுமா வரும்? இந்த வசனம் களங்கம் இல்லாத ஞானம் பால். இன்னைக்கு அந்த அதிகாரத்தை ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன். அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வசனம் எனக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துச்சு? உன் எதிரிகள் உன்னை பார்க்க வந்தாலும் அவர்களுக்கு நீ கனத்தை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த வார்த்தை என்னை வளர்கிறவனாய் மாற்றுகிறது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பரிசுத்த ஆவியானோட பிரசன்னத்தோடு பைபிளை முழுங்க 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 உங்க கேரக்டர்ஸ் எல்லாம் ஜெம்மா மாறுது. எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போயிருக்கோம், இன்னைக்கும் ஒருத்தன் பேசிட்டானா பேக்க தோல்ல போட்டுட்டு ஓடிடுறோம், இல்லை பாதியில் கிளம்பிடுறோம், இல்லை வச்சுக்கிறேன்டா பார்த்துக்குவோன்றோம், இல்லை மனசுல ஒரு சிலர் முழங்கால் போட்டுறாங்க. முழங்கால் சூன்யக்காரர்கள் மாதிரி போட்டு காளியவன் உயவனா மாதிரி காளியவன் அவன்டானா. என்னதான்டா நடக்குது? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, முழங்கால போட்டு காலி பண்றீங்க, முழங்கால போட்டு காலி பண்றீங்க. கடைசியில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஆகி போயிடும். அவர் சொல்ல என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. என் அன்புக்குரியவர்களே, அப்ப வரங்கள் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகையால் ஒருவன் வளர்ந்தவன் என்ற அர்த்தம் இல்லை, ஆனால் குணங்களே தேவனுடைய பார்வையில் அது விலையேறப்பட்டதான். கை தட்டுங்களேன். ஆச்சா ஆச்சா ஆச்சா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுக்கு எது குவாலிட்டியா பார்க்கிறாரா? வரங்களா, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற. நல்லா நீங்க இங்க பாருங்க, ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது வேறு, நல்லா பாருங்க. குணங்களில் மாற்றம் என்பது வேறு. ஒன்று அடிமைத்தனம், அது பாவத்தோடு சம்பந்தப்பட்டது. இன்னொன்று குணம், அது வேற. நீங்க பாவத்தை விடுறத குணம் நினைக்க கூடாது. எத்தனை பேர் சிகரெட் குடிக்காதவங்க மோசமான பேர் வழியா இருக்கிறாங்க தெரியுமா? ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, எப்பவுமே வெள்ளை தான் போடுவார். ஆமா, சிகரெட் குடிக்க மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு, வேசித்தனம் கிடையாது, விபச்சாரம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஆனா பஸ்ஸில் ஏறும்போது தெரியாம காலம் வச்சுட்டேன் சார். சார் நடந்ததை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நாங்களும் எங்க சர்ச்சு முடிஞ்சு ஏறுவோம், கீபோர்டோட நான் ஏறுவேன், அவங்களும் ஏறுவாங்க. சியோனுக்கு செல்லுவோம்னு ஒரு தடவை கூட்டத்தில் மிதிச்சிட்டேன் பாருங்க. ஊராபா காபான்னு இறங்கிட்டாரு. இப்படி இறங்கல, வேற பாஷை வந்துருச்சு. நான் கொஞ்ச நேரத்தில் மிரண்டுட்டேன். யார் யாருன்னு பார்த்துட்டு, இவரா இருக்காது, வேற யாரோ பேசியிருக்காங்க கெட்ட வார்த்தை, அவர் தான் நிற்கிறாரு. எங்கெங்கடா பார்க்கிறார் அப்படின்றாரு. அவர் பாவம் செய்றவரா? இல்ல, பாவத்தை விடுவது வேறு, குணங்களில் மாற்றம் வேறு. நான் இப்ப பாவத்தை பத்தி பேசல. ஒருவன் பாவியா இருந்து கூட நல்ல குணமுடையவனா இருக்க முடியும். கை தட்டுங்க அவருக்கு. நான் பார்த்திருக்கிறேன். உலகத்தான் சார் பெட்ரோல் எல்லாம் நடு ரோட்டில் நின்னப்போ உலகத்தான் பெட்ரோல் கொடுத்துருக்கிறான். ஆமா, ஆனா ஆவியில் அந்நிய பாஷையில போயிட்டான். அரிபா கானா சாந்தாராபானா. அவன் பாவியானா, அவன் பாவி கிடையாது, ஆனா குணம் கிடையாது.
இவன் பாவிதான், ஆனா அவன்கிட்ட குணம் இருக்கு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதல்ல, குணங்களில் மாற்றங்கள். இதை தேவன் எப்படி பார்க்கிறாராம், இந்த பாவத்திலிருந்து விடுதலை தேவன் தந்துடுறாரு. அதனால அது அவருக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இந்த குணம்ன்றது அவன் சம்பந்தப்பட்டதா? இந்த அழியாத அலங்கரிப்பாகிய குணம் இருக்குல்ல, அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதா இருக்கு. வாசிங்க, ஃபுல்லா வாசிங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? இப்படிலாம் நாங்க பார்த்ததே இல்லையே சார். யார சொல்றீங்க? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய அலங்கரிய மறைந்திருக்கிற குணமே. மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா. ஹலோ, வரங்கள் வெளியே தருகிறது, குணங்கள் மறைந்திருக்கிறது. இந்த மறைந்திருக்கிற இந்த குணமே தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கான்? விலையேற பெற்றது. கையத்தட்டு. இப்போ ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த கம்பேரிசன்ல தேவன் குணத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம் உங்களுக்கு தெரியும். ஒரு முறை மோசே ஒரு நீக்ரோ இன பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், எத்தியோப்பிய ஸ்திரீ. இந்த மோசே யாருன்னா, புறஜாதிகளோடு நீங்க கலக்கக்கூடாது, புறஜாதிகளோடு நீங்க கலக்கக்கூடாதுன்னு அடிச்சு அடிச்சு பேசிட்டு கடைசியில் ஒரு பொண்ணு அங்கேயே கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டார், எத்தியோப்பிய ஸ்திரீ. உடனே உள்ளுக்கு இருக்கிற மெதுவாக என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. பத்தீரா, நம்மளையெல்லாம் இப்படி பண்ணிட்டு இவர் மட்டும் இப்படி பண்ணிட்டாரு, லீடர்ஷிப்புக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாதுன்னு. என் அன்புக்குரியவர்களே, அப்படி மோசையை பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா மோசே எவனுக்குமே என்ன செய்யல, ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருக்கிறான். இப்படி இந்த சின்ன சின்ன எல்லாம் இந்த இதை பேச ஆரம்பிச்சது யாருன்னா, உள்ளுக்குள்ள இருக்க அசோசியேட் அசிஸ்டன்ஸ். யாரு? மீரியாம். மீரியாமா? ஆமா, மீறியதால் அவள் மீரியாம் என்று பெயர் பெறுவாள். மீரியாம், அடுத்து ஆரோன். இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாரு, கூட்ட கூட்டமா பிரேயர்ஸ் நடத்திட்டாங்க. எப்படி? கூட்டு ஜபம். கபா 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 கபரா, அண்ணனுக்காய் ஜபிப்போம், ஐயாவுக்காய் ஜபிப்போம்னா மோசைக்கு வருது. இப்படி ஜபங்கள்லாம் நடக்குது. அவன் தூக்குடான் இருந்தான்னு வச்சுக்காங்களேன், ஒரு செகண்ட்ல 15, அவன் 45 லட்சம் பேருக்கு தலைவனுங்க, சும்மா கிடையாது. அவன் அப்படி நான் முடிஞ்சிச்சு. அவன் ஒருத்தனை கல்லெறிஞ்சு கொன்றுவான். அப்ப இந்த மீரியாம் சொல்றா, மோசே தீர்க்கதரிசிங்கன்றான் ஒருத்தன். மோசே மாத்திரமா தீர்க்கதரிசி? கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினார், எங்களை கொண்டும் கர்த்தர் பேசினார். அவன் தீர்க்கதரிசியா? நானும் தீர்க்கதரிசிதான். அவனை விட சொல்லு, நான் விடுறேன். இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து ஆரோனு. இவங்க எல்லாம் சேர்ந்து மோசேட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, நானும் வரமுள்ளவன் தானே, நீயும் வரமுள்ளவன் தானே, 2 பேரும் வரமுள்ளவன் தானே, கடவுள்கிட்ட ஃபேவர் இதெல்லாம் கிடையாது, பார்ஷியாலிட்டி கிடையாதுன்னு பேசுறாங்க. அப்பதான் தேவன் இறங்குறார். கையை தட்டுங்க சார். இறங்கி, மிரியா அவளை இங்க அழைத்துட்டு வா, ஆரோன் இங்க வா, மோசே வான்றார். இப்ப அவர் பேசினார் பாருங்க, அந்த டாக்கு தான் அப்படியே. ஆமா, வாசிமா என்னாகமம். இதோடு நான் முடிக்கிறேன். நீ தொடர்ந்து கர்த்தர் சித்தமான குணங்கள் எவ்வளவு வேல்யூவானது அப்படின்ற பத்தி பார்ப்போம். இது இந்த 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 மெடிடேஷனே நம்மளை நல்ல குணசாலியா மாற்றும். குணங்கள், நற்குணங்கள் மீது ஒரு ஆசையை நமக்கு ஏற்படுத்தும். கிருபைனா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன வேணாலும் பாவம் செஞ்சுட்டு எப்படி வேணாலும் வாழலாம் என்று நாம் இங்கே பிரசங்கிக்கவில்லை. ஆனா இன்னொன்னு சொல்லுவேன், அவன் குணத்தை பத்தி எவ்வளவு பேசியும் பிரமாணத்தில் வராத குணமெல்லாம் இங்கே சாதாரண வாசிக்கும் போது நமக்கு வந்துடும். அதுதான் கிருபை.